தேர்ஸ்டே மார்னிங் எப்போவும் மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துக்குவேன். ஸோ அது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். ஸோ அத்தை சமையல் வேலை எல்லாமே செஞ்சுருவாங்க, எனக்கு எந்த வேலையும் இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour மேலே பண்ணுவேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ங்க இந்த விலாக் வந்துட்டு ஈவினிங் எடுத்தேன். ஸோ மிளகாய் கொஞ்சம் காய போட்டிருந்தாங்க மிளகு பொடி அரைக்கிறதுக்காக. அதை பார்த்துட்டு காட்டுக்குள்ளே வெங்காயம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அத்தை மிளகா பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கங்க. நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் மிளகாய்த்தூள் அரைச்சிக்குவோம், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள். நான் எப்படி அரைக்கணும்னு மெஷர்மெண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். ஸோ சூப்பராக அரோமாவோட மிளகாத்தூளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய மிளகாய் எல்லாமே காம்பு கிள்ளி போட்டு அளவாக தான் அரைச்சிருந்தோம். ஒரு 1-1.5 கிலோ பக்கம் தான் அரைச்சிருந்தோம். ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சம்பளத்தில் போட்டு கொடுத்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி